வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபி ஃபேமஸ் டிஷ்ஷான சிந்தி கடி அப்படின்ற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழம்பு மாதிரி தான், ஆனால் அவங்க இதை சிந்தி கடின்னு சொல்லுவாங்க. கடி எப்போவுமே கடலை மாவு, தயிர் இதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இது வெறும் கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ணி இருக்கிற நம்மக்கிட்ட என்ன சப்ஜி என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் போட்டு பண்ணுறது தான் இந்த சிந்தி கடி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நான் கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு பருப்பு, ஜீரகம், ஒரு 5-6 வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். பச்சை மிளகாயும் ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாயா அதுவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன். இந்த கடலை மாவு அந்த எண்ணெயில் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணணும். நீங்கள் அந்த பச்சை வாசனை முழுசாக போகணும், இல்லைன்னா கடலை மாவு வாசனை ரொம்ப அடிக்கும். பாருங்கள், நல்லா இப்போ நான் அதை கலரி விட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு 2 தக்காளி, நல்லா கனிஞ்ச தக்காளி, பழுத்த தக்காளி தான், அதுவும் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரைச்சி கூட 2 தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கலந்துட்டுருக்கேன். கனிஞ்ச தக்காளின்றனால நல்லாவே மேஷ் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டுறலாம். இது இந்த குழம்புக்கு இந்த காய் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நம்மக்கிட்ட அந்த நேரத்தில் என்ன காய் இருக்கோ அந்த எல்லா காயுமே நம்ம இதில் போட்டுக்கலாம். முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, கொத்தவரங்காய், இது மாதிரி எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்ட பிறகு மசாலா போட்டுக்கிறேன். மசாலானா இதுக்கு பெருசாக ஒன்றும் தேவை கிடையாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் குழம்புக்கு தகுந்த உப்பு, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு மசாலாவுமே போடவே வேண்டாம் நீங்கள். இப்போ நல்லா நான் அந்த மசாலாவை கலந்து விட்டுட்டு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கடலை மாவு தான், கொதிக்க தண்ணியை அது இழுத்துக்கிட்டே வந்துடும். அதனால் நல்லா நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். திரும்ப நம்ம புளி தண்ணியும் இனிமேல் இதில் ஊற்றுவோம். இல்லை உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த உருண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறி போட்டுக்கலாம். நான் என்ன போட்டிருக்கேன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், கேரட் போட்டிருக்கேன். வெண்டைக்காயும் போட போகிறேன். வெண்டைக்காய் லாஸ்ட்டில் வதக்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எல்லா காய்கறியுமே ஒரு வதக்கிட்டு கூட போடலாம். இப்போ இது நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்லா அது கொதிச்சிட்ருக்கு. நான் வெண்டைக்காயும் வேறு ஒரு வடச்சட்டியில் வேறு ஒரு கடாயில் வதக்கிட்டுருக்கேன். இதில் நீங்கள் பூசணிக்காய், அப்புறம் சொரக்காய், அப்புறம் எல்லா காயுமே நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர், கத்திரிக்காய், இப்படி எல்லாமே போட்டுக்கலாம். நான் வெண்டைக்காய் வதக்கும் போது லைட்டாக மேலே உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அந்த குழம்புல ஊற்றிருக்கேன். குழம்புல இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வெண்டைக்காயும் நல்லா வதக்கிட்டேன். வெண்டைக்காய் போட்டோடனே ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். அதனால் லாஸ்ட்டில் தான் நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இப்போ திரும்ப இந்த குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட வாசனை போகணும் இல்லையா, அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி தழை நான் தூவி விட்டுருக்கேன். இதுக்கு மசாலாலாம் ஒன்றுமே வேண்டாம். இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் போக போக குழம்பு நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு. எந்த ஒரு காயும் என்னடா முழுசாக இந்த கடிக்கு இந்த மாதிரி தான் காயும் போடுவாங்க. எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காய் வேகாது அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், நம்மளோட சிந்தி கடி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட ஒரு அப்பளம் மட்டும், சுட்ட அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். Thank you.